வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு கிளாஸ் 4 ஹிந்தியோட ஆவோ விருக்ஷ லகாயேங் இந்த லெசன் பார்க்கலாம். வாங்க நம்ம மரங்களை நடலாம் அப்படின்னு அர்த்தம். एक दिन कबीर अपने पिताजी के साथ बगीचे में घूमने गया. ஒரு நாள் கபீர் அப்படிங்கிற பையன் அவங்க அப்பாவோட சேர்ந்து கார்டனில் சுற்றிட்டு இருந்தான். ஷாம் கா சமய் தான், ஈவினிங் டைம். अभी सूर्यास्त नहीं हुआ था, इन्हों सनसेट आगला. तभी अचानक आकाश से पानी की मोटी मोटी बूंदें गिरने लगी. அப்போ திடீர்னு மேலே ஆகாயத்திலேருந்து தண்ணியோட வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப பெரிய பெரிய துளிகளாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. कबीर और उसके पिताजी बारिश से बचने के लिए एक वृक्ष के नीचे खड़े हो गए. அப்போ அப்பாவும் கபீரும் சேர்ந்து மலையிலேருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகிறதுக்காக மரத்துக்கு கீழே வந்து நின்னாங்க. कबीर बोला. அப்போ कबीर சொன்னான், पिताजी पेड़ हमें सिर्फ धूप से ही नहीं बचाते बल्कि वे आंधी पानी से भी बचाती है. அப்போது கபீர் அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா இந்த மரங்கள் வெறுமனே நம்மளை வெயிலேருந்து மட்டும் நம்மளை காப்பாற்றல, இது மாதிரி கடுமையான மலைகள்லேருந்தும் தண்ணியிலேருந்தும் நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொன்னான். பிதாஜி போலே. அப்போ அப்பா சொன்னார், ஆங் பேட்டா पेड़ों के और भी बहुत से लाभ है. ஆமாம் மகனே, மரங்களால் நமக்கு நிறைய லாபம் இருக்கு. வே हमें ईंधन फल फूल औषधि कोयला तथा मकान बनाने के लिए लकड़ी भी देते हैं. ஆமாம், அது நமக்கு ஃபியூவல் ஃப்ரூட்ஸ் அது நமக்கு ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸு மெடிசின்ஸு நம்ம வீடு கட்டுற தேவையான எல்லா திங்ஸ், அதை வுட்டு எல்லாமே அது நமக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். अभी पिताजी की बात पूरी भी नहीं हुई थी कि कबीर बीच में ही बोल उठा. அப்பா இன்னும் அதை பேசி முடிக்கலாம். கபீர் நடுவில் என்ன சொன்னான்னா, और घेल का सामान तथा हिमालय में बैठने के लिए विद्यालय में बैठने के लिए बेंच भी तो वृक्षों की लकड़ी से भी बनते हैं पिताजी. நம்ம விளையாடுறதுக்கான சாமான் மட்டும் கொடுக்கலாம், ஸ்கூலில் நம்ம உட்காந்துருக்கிற பெஞ்சு கூட மரங்களில் தானே அது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்பா அப்படின்னு அப்பாவை கேட்டான். பிதாஜினே ககா. அப்பா சொன்னார், हां बेटा गेल का सामान और बेंच ही नहीं, कई कारखाने केवल वृक्षों के कारण ही चलते हैं. ஆமாம் மகனே, நம்ம வெறும் விளையாடுறதுக்கான சாமான் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்ட்ரிஸில் கூட மரங்கள் இல்லைன்னா ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ண முடியாது. वृक्षों के बिना हमारा जीवन अधूरा है. மரங்கள் இல்லைன்னா நம்மளோட லைஃபே ஃபுல்ஃபில்லாக இருக்காது. वृक्ष नहीं होते तो क्या हम इतने अच्छे पलंग पर सो सकते थे. மரங்கள் இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ நல்லா பெட்டு பண்ணி அந்த பெட்டில் படுக்க முடியுமா? குர்ஷியோங் பர் பைட் சக்தே தே, சேரில் நம்ம உட்கார முடியுமா? தரக் தரக்கே ஃபல் கா சக்தே தே, விதவிதமான பழங்களை நம்ம சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார். தபி கபீர் போலாம். அப்போ கபீர் சொன்னான், पिताजी अंशु दीदी कहते हैं कि वृक्षों से वर्षा भी होती है, क्या वे सच बोलती हैं. உடனே அவன் அப்பாட்ட கேட்டான். அப்பா, அம்ஷு அக்கா கூட சொன்னாங்க, மரங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு மழை கிடைக்குதுன்னு சொன்னாங்க, என்ன அவங்க சொன்னது சரிதானா அப்படின்னு கேட்குறான். பிதாஜினே ககா. அப்பா சொன்னார், ஆங் பேட்டா அம்ஷு பில்குல் டீக் கே. ஆமாம் மகனே, அம்ஷு சொன்னது முற்றிலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. கபீர்னே உத்சுக்தா சே பூச்சா. கபீர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டான். கைசே எப்படி? பிதாஜி போலே. அப்பா சொன்னார், விருக்ஷோं की जड़ें जमीन में दबी होती है. இந்த மரங்களுடைய வேர்கள் கீழே பூமியில் ஆழத்தில் போய் இருக்கும். ஜடே ஜமீன் சே பானி லேக்கா பத்தியோங் தக் பகுஞ்சாத்தி ஹே. இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டு கீழே பூமியிலேருந்து தண்ணி எடுத்துட்டேன் மேலே இருக்கிற இலைகள் வரைக்கும் அது ரீச் கொடுக்குது. पत्तियों आवश्यक पानी का उपयोग कर शेष पानी वाष्प के रूप में वायुमंडल में छोड़ देती है. இந்த இலைகள் அதற்கு தேவையான தண்ணீர் அது எடுத்துட்டேன், மிச்சம் இருக்கிற தண்ணி எல்லாம் வேப்பர் அப்படிங்கிறது மாதிரி வாயு மண்டலத்தில் க்ளவுட்ஸில் போய் அது அனுப்பிச்சிடுது. வகை வாஷ்ப
आकाश में जाकर बादलों में परिवर्तित हो जाती है. இப்போ அது மேலே க்ளவுட்ஸில் போய் அது க்ளவுட்ஸாக அது மாறிடுது. ஏ பாதல் பாரி வர்ஷா கர்த்தேக, இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஹெவியாக ரெயினாக நமக்கு கிடைக்கு. ஏ ஜோ மோட்டி மோட்டி பூந்தே तुम देख रहे हो ये वही पानी है. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெருசான ட்ரெயின் ட்ராப்லெட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் இந்த தண்ணி. जो हम पेड़ पौधे में डालते हैं, இதுதான் நம்ம மரங்கள்லையும் செடிகள்லையும் ஊற்றுறோம். समझ में आई तुमगे अमशु की बात. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா, அம்ஷு அக்கா என்ன சொன்னான்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்குறாரு. कबीर बोला, कबीर सन्ना, हाँ पिताजी मैं समझ गया. आमा अपा ना புரிஞ்சுக்கிட்டேன். अब तो मैं भी अपने आसपास वृक्ष लगाऊंगा. நானும் கூட இனிமேல் நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் மரங்களை நடுவேன். मैं कौन सा वृक्ष लगाऊं पिताजी, நான் என்ன மாதிரியான மரங்கள்லாம் நடனம் பிதாஜி அப்படின்னு கேட்குறான். பிதாஜி போலே, அப்பா சொன்னார், பேட்டே விருக்ஷ கை பிரகார் ஹே ஹோத்தே ஹே, மரங்கள் நிறைய விதங்களில் இருக்கு. सभी स्थानों पर सभी प्रकार के वृक्ष नहीं लगाए जा सकते. எல்லா இடங்கள்லையும் எல்லா விதமான மரங்களை நம்ம வளர்க்க முடியாது. वृक्ष लगाने से पहले वहाँ की जलवायु और मिट्टी देखी जाती है. மரங்களை நடுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஜல் வாயு அப்படின்னாது வாட்டர் எப்படி இருக்கு, அதனுடைய மண்ணோட குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கணும். பहाड़ी क्षेत्रों में चीट के वृक्ष अधिक होते हैं. மவுண்டனியஸ் ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் பைன் ட்ரீஸ் வளர்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். तो रेतीली स्थलों पर गजूर बबूल आदि के वही समतल वृक्षों में आम नीम जैसे वृक्ष. रेतीले அப்படின்னா டெசர்ட் பிளேசஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டெசர்ட் பிளேசஸில் கசூர், இதுக்கு டேட்ஸு, இது மாதிரியான மரங்கள் வளர்க்குறது நல்லாயிருக்கும். நம்மளை மாதிரியான பிளெயின்ஸில் இருக்கிறவங்க வந்து மேங்கோ, நீம், இது மாதிரியான மரங்கள் நம்ம வளர்க்கலாம். தும் ஆம் கா பௌதா லகானா, நீ வந்து மேங்கோ பிளான்ட்டை வளரு அப்படின்னு சொல்கிறாரு. யகா சுன்தேகி கபீர் விரக்ஷோं की कल्पना में गो गया. அதை கேட்டுட்டு கபீர் மரங்களை வளர்க்குறதுக்கான கற்பனையோடு அவை போனான். शिक्षा, இந்த லெசன் அது நமக்கு என்ன மோரல் வேல்யூ கிடைக்குன்னா, पर्यावरण संतुलन बनाए रखने के लिए अधिक कदम वृक्ष लगाइए. वृक्ष हमारे मित्र है. என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும்னா நிறைய மரங்கள் நம்ம வளர்க்கணும். அதுதான் மரங்கள் தான் நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.